அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இது நிச்சயம். உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க எது மேல ஒருமுகப்படுத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதைத்தான் நீங்க உங்க அனுபவத்துக்குள்ள ஈர்க்கிறீங்க. இது ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா நாம அதை திறந்த மனசோட அணுகும் போது அதோட விளைவுகள் பிரமிக்க வைக்கும். அதாவது உங்க எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தா புரிந்துணர்வுல மாற்றத்தை ஏற்படுத்தி அதை நம்மளால சரி பண்ண முடியும். நீங்கள் பயணப்படும் போது உங்களுக்கென தனி பிரபஞ்சத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட இந்த உணர்வு தான் நம்மளோட பிரபஞ்சத்துக்கு சமிக்கைகளா ஒளிபரப்பாகி அதுக்கு ஒத்தபற்ற இன்னும் அதிகமா உங்களை நோக்கி ஈர்க்குது. நீங்க நல்லா இருக்கிறதா நினைக்கிற உணர்வு அதிகரிக்கும் போது நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றதுக்கு உதவுற விஷயங்களை இன்னும் அதிகமா கவர்ந்து இழுக்கிறீங்க. அது மூலமா உங்களை மேல மேல உயர்த்திக்கிறீங்க. நீங்க மனசொடைஞ்சு போயிருந்தா அதை ஒரு நொடியில மாத்திடலாம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச நல்ல இசையை கேட்க தொடங்குங்க. இல்லனா பாட ஆரம்பிங்க. அது உங்களோட உணர்வுகளை மாத்திடும். இல்லனா அழகான ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு குழந்தைய நினைச்சுக்குங்க. நீங்க நேசிக்கிறவங்கள நினைச்சுக்குங்க. அந்த எண்ணத்தை அப்படியே மனசுல வச்சுட்டு அதுலயே மூழ்கிடுங்க. மத்த எந்த எண்ணங்களாலையும் பாதிக்கப்படாதீங்க. உங்க உணர்வுகள் நல்லதா அமைய நான் உத்தரவாதம் தரேன். உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்துறதுல உங்க செல்ல பிராணிகளுக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அதுங்க உங்களை ஒரு உன்னதமான மனநிலைக்கு கொண்டு போகுதுங்க. நீங்க உங்க செல்ல பிராணிகள் கிட்ட அன்பு செலுத்தும் போது அந்த உன்னதமான அன்பு நிலை உங்க வாழ்க்கையில நல்லதையே கொண்டு வரும். எவ்வளவு சிறந்த பாக்கியம் இது. உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அடக்கையால உங்களால முடியும் போது உங்க யதார்த்தத்தை நீங்க எப்படி உருவாக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அங்கதான் உங்க சுதந்திரம் இருக்கு. அங்கதான் உங்களோட எல்லா சக்தியும் இருக்கு. உங்க வாழ்க்கைய உருவாக்குறவரா நீங்க மாறுறது எப்படின்னு அப்பதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த நிலையை நீங்க அடைஞ்சி இந்த ஈர்ப்பு விதியை நீங்க பயன்படுத்தினா நீங்க கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைய உங்களால நிச்சயமா அடைய முடியும். இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சதும் அது மாயாஜாலமா மாறிடுச்சு. ஒவ்வொருத்தரும் கனவு காண்ற வாழ்க்கையை நான் தினசரி வாழ்ந்துகிட்டு வரேன். என் மாளிகையோட மதிப்பு $4.5 மில்லியன். அன்பான மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. விடுமுறையை கொண்டாட நான் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். மலைகள்ல ஏறி இருக்கேன். சாகச பயணங்கள் செஞ்சிருக்கேன். இது எல்லாமே நடந்ததுக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுதான். அற்புதமான வாழ்க்கைங்கிறது நிச்சயமா சாத்தியமான ஒண்ணுதான். வாழ்க்கைனாலே அப்படித்தானே இருக்கணும். ரகசியத்தை பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா அமையும். இந்த அருமையான செயல்பாட்டுல அவங்களோட பங்கு என்ன, பிரபஞ்சத்தோட பங்கு என்னன்னு நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்கறதுண்டு. அதோட விளக்கத்தை பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற கதை நல்லாவே ஞாபகம் இருக்கும். அலாவுதீன் விளக்க எடுத்து தேய்ச்ச உடனே அதுல இருந்து ஒரு பூதம் கிளம்பும். அந்த பூதம் எப்பவும் ஒண்ணு சொல்லும், உங்களோட விருப்பம் தான் எனக்கு கட்டளை. இப்ப நமக்கு சொல்லப்படுற அலாவுதீன் கதையில வர பூதம் 3 கட்டளையை தான் நிறைவேற்றும். ஆனா இந்த கதையோட மூலம் வரைக்கும் போய் பார்த்தா கட்டளைகளுக்கு கணக்கே இல்லைங்கிறது தெளிவா புரிய வரும். அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உருவ கதையை எடுத்து நம்மளோட வாழ்க்கையில நாம பொருத்தி பார்க்கலாம். இந்த கதையில தனக்கு வேணுங்கிறத எப்பவுமே அலாவுதீன் தான் கேட்கறாங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பூதத்துக்கு பாரம்பரியமா நாம பல பேர்களை வச்சுக்கிட்டு வந்திருக்கோம். தேவரட்சகன், பரபிரம்மம், இப்படி பல பேர்களை கொடுத்திருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு பாரம்பரியமும் நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு வந்திருக்கு. அந்த பூதம் எப்பவும் ஒண்ணுதான் சொல்லும், உங்களோட விருப்பம் தான் எனக்கு கட்டளை. உருவகப்படுத்துற செயல்முறை இருக்கு. அது 3 படிகளை கொண்டது. அந்த மகத்தான செயல்முறை உருவாகி 2000 வருஷம் ஆகுது. முதல் படி கேக்குறது. பிரபஞ்சத்துக்கு நீங்க ஆணையிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியட்டும். உங்க எண்ணங்களுக்கு இந்த பிரபஞ்சம் செயல்விடை அளிக்கும். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்? உட்கார்ந்து ஒரு காகிதத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதுங்க. அத நிகழ்கால வாக்கியமா எழுதுங்க. ஒவ்வொரு வாக்கியத்தையும் என் மனசு மகிழ்ச்சியாலேயே நன்றி பெருக்காலேயே நிறைஞ்சிருக்கு ஏன்னு ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி இருக்கணுங்கிறத அதுக்கு அப்புறமா எழுதுங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமானது.
இது பிரபஞ்சத்தை பொருட்பட்டியலா வச்சுக்கிறதுக்கு ஒப்பானது. அந்த பட்டியலை புரட்டி எனக்கு இந்த அனுபவம் வேணும், அந்த பொருள் வேணும், அந்த நபர் மாதிரி ஒருத்தர் வேணும்னு நீங்க கேட்கலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கேக்குறீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப